எத்தனையோ பேச்சாளர்கள் ஒவ்வொரு புத்தக திருவிழாவிலையும் வந்து பேசுவதுண்டு. ஆனால் ஒரு இளைய தலைமுறை பேச்சாளராக இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எல்லாருமே என்ன கேட்கிறாங்க? எல்லாருக்குமே அடிப்படையா இருக்கிற ஒரே கேள்வி, நான் ஏன் வாசிக்கணும்? கரெக்ட் தானே? எல்லாருமே இதே கேள்வியை தான் கேட்கிறாங்க. ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல ஹிஸ்டரி, ஜியாகிரபி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கும், வாசிச்சுக்கிட்டே இருக்கும். இதையும் தாண்டி எனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல நான் ஏன் புத்தகம் வாசிக்கணும்? சரியான கேள்வி, ஏன் வாசிக்கணும்? அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரி நமக்கு ஒரு பதில் இருந்தா தான் அவங்க புத்தகம் வாசிப்பாங்க. அதை விட்டுட்டு புத்தகம் வாசிக்கணும் சொல்லிட்டே இருந்தா யாருமே வாசிக்க போறதில்ல. புத்தக வாசிப்பு முந்தைய தலைமுறையோட நின்று போயிடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, நீங்க படிக்கிற ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே அறிவுக்கான தீனி. உங்க அறிவு முழுமையடையும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மனசு, ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கான தீனி நீங்கள் இலக்கியம் வாசிப்பதால் மாத்திரம்தான் கிடைக்கும். அதுதான் உண்மை. இப்ப உங்களால இலக்கியம் வாசிக்க முடியல, என்னால சங்க இலக்கியம் வாசிக்க முடியல, நாலடியார் வாசிக்க முடியல, எனக்கு வாசிச்சா அர்த்தம் புரியல நிறைய பிள்ளைகள் சொல்வாங்க. அதெல்லாம் வாசிக்கலையா? உங்க புத்தகத்தை தாண்டி நீங்க என்ன வாசிக்கலாம்? எத்தனையோ புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் கூட இருக்குல்ல. இப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், அன்லாக்கிங் த யூனிவர்ஸ், இந்த மாதிரி ஸ்பேஸ் டைம் பத்தின எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. உங்களை இலக்கியம் தான் வாசிக்கணும் நீங்க யாரும் வற்புறுத்தல. ஆனால் நீங்கள் வாசித்தால் மட்டும்தான் நீங்கள் முழுமை அடைவீர்கள், மனிதம் நிறைந்த மனிதனாக மாறுவீர்கள். இப்ப அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, நான் ஏன் புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும்? புத்தகம் ஏன் கடையில வாங்கி வாசிக்கணும்? எல்லாமே இந்த போன்ல இருக்கு, மொபைல்ல எல்லாமே இருக்கு. நீங்க எந்த செய்தி தேடினாலும் அது போன்ல இருக்கு. இதை தாண்டி நான் புத்தகத்தை கடையில போய் வாங்கி ஏன் பேப்பர்ல வாசிக்கணும்? இது எல்லாருக்குமே இருக்கிற கேள்விதான். இப்ப ராஜராஜ சோழன் தான் தமிழை மீட்டு கொடுத்தார் அப்படின்னு நம்ம கூகுள்ல தேடுனா, கூகுள்ல அதுக்கான எப்படிலாம் அவர் மீட்டு கொடுத்தாருங்கிற செய்திகள் வந்துடும் இல்லையா? ஆனா இதை வச்சுட்டு நிறைய பேர் பேசுவாங்க. இந்த மொபைல்ல வர செய்திகளை மட்டும் பார்த்துட்டு ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு தெரியுமான்னு அடுத்தடுத்து பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த மொபைல் போன்ல படிச்சுட்டு வராங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு அவர் எப்படி மீட்டு கொண்டு வந்தார், எந்த காலத்துல இதை செஞ்சார், என்னென்ன கஷ்டப்பட்டார், இப்படின்னு அடுத்தடுத்து அவங்க கிட்ட கேள்வி கேட்டு பாருங்களேன். நிச்சயமான அதற்கு பதில் அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா எழுத்தாளர் ஜெயமோகன் ரொம்ப அழகா சொல்லுவார், இந்த மொபைல் போன்ல இருக்கிறது எல்லாமே உதிரி செய்திகள், பிராக்மெண்டட் நியூஸ். நீங்க என்ன தேடுறீங்களோ அந்த தேடுதலுக்கான பதில் மட்டும்தான் அதுல வருமே தவிர முழுமையான அறிவை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நீங்க புத்தகம் வாசிச்சீங்கன்னா உதிரி செய்திகளை தவிர்த்து முழுமையான செய்திகளை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த மொபைல் போன்ல நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் குறை கூடமாகத்தான் இருப்பீர்கள். நிறை கூடமாக மாற வேண்டும் என்றால், முழுமையான அறிவை பெற வேண்டும் என்றால் நீங்கள் புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும். இப்ப வாசின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, இந்த வாசினா என்ன? வாசிங்க வாசிங்க வாசிப்புன்னு சொல்றோம். வாசினா என்ன? தமிழ் மொழியில வாசி அப்படின்னா அது அழகான ஒரு தமிழ் சொல். வாசினா குதிரைன்னு அர்த்தம். இப்ப எதற்காக இதுக்கு வாசி அப்படின்னு வச்சாங்கன்னா, நம்ம எந்த ஒரு ஆற்றலையும், ஏன்னா நான் ஒரு அடிப்படையில் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அதனால இந்த மிஷின், மோட்டார், ஜெனரேட்டர் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? 4 ஹார்ஸ் பவர், 5 ஹார்ஸ் பவர் அப்படின்னு அதனுடைய ஆற்றலை நம்ம குதிரையின் வளத்தோடு தான் ஒப்புமைப்படுத்தி சொல்லுவோம். அப்ப அவ்வளவு ஆற்றல் மிகுந்தது அந்த குதிரை. நீங்கள் வாசித்தால், வாசிப்பை செய்தால் குதிரையை போல மிகுந்த ஆற்றல் மிக்கவர்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த புத்தகமும் வாசிப்பும் உங்களுக்கு தரும். அதனால் தான் அதற்கு பெயர் வாசி. சரி, வாசிக்கணும்னா வாசிக்கிறதுல என்ன கிடைக்க போகுது? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம், எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா வெளியில போனோமா, ஒரு படத்துக்கு போனோமா. ஏன்னா இன்னைக்கு வெளியில நம்ம நேரத்தை உறிஞ்சுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் தாண்டி ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, இத சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அதுதான் உண்மை. ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். 4 பக்கம் வாசிக்கும் போது நிச்சயமா நான் அடிச்சு சொல்றேன், 4 பக்கம் வாசிங்கன்னா தூக்கம் தான் வரும்.
தூக்கம் கண்ணமுக்கும், தூக்கம் சொருகும். ஆனா அந்த 4 பக்கத்தை தாண்டி 5வது பக்கத்துக்கு போனோம்னா அது ஒரு போதை. இப்படி யாரும் சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதுதான் உண்மை. வாசிப்புங்கிறது ஒரு அழகான போதை. வாசிக்க வாசிக்க வாசிச்சுட்டே இருப்போமே தவிர அந்த புத்தகத்தை நமக்கு கீழே வைக்கணும்னு தோணவே தோணாது. இப்ப அந்த வாசிப்புல நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம வாழ முடியும்ல. இப்ப எனக்கு ஒரு கணவர், ஒரு குழந்தை இருக்காங்க, நான் திருச்சியில இருக்கேன்னா நான் திருச்சியில தான் இருக்க முடியும். அண்டார்டிகா போய் பார்க்க முடியுமா? லண்டனுக்கு போக முடியுமா? இல்ல ஒரு காட்டுல போய் ஒரு யானையோட வாழ முடியுமா? அந்த வாழ்க்கையெல்லாம் என்னால வாழ முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மட்டும் தான் நான் வாழ முடியும். இப்ப புத்தகம் வாசிச்சா என்ன கிடைக்கும்? நம்ம வாழ முடியாத 1000 வாழ்க்கையை புத்தகத்தால் வாழ முடியும். இப்ப உதாரணத்துக்கு யானை டாக்டருங்கிற புத்தகத்தை எடுத்துக்குவோம். ரொம்ப சின்ன புத்தகம் தான், வாசிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா அந்த புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது. ரொம்ப சில பக்கங்கள் தான் இருக்கும், ஒரு 20-30 பக்கம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அழகான புத்தகம். இப்ப அந்த யானை டாக்டருங்கிற புத்தகத்துல யானை படுற கஷ்டத்தை பத்தியும், அந்த யானையை பராமரிக்கிறதுக்காக டாக்டர் கே எவ்வளவு சிரமப்படுறார் அப்படிங்கிறதையும் அந்த புத்தகத்துல விவரமா எழுதி இருப்பாங்க. அப்ப அந்த புத்தகத்தை வாசிச்சா என்னால ஒரு யானையோட போய் வாழ முடியாது, யானையோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த புத்தகத்தை வாசிச்சா என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்ப அதே மாதிரி எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. கல்மரம், திலகவதி அவர்கள் எழுதின கல்மரம் புத்தகம். அந்த கல்மரம் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அது யாரை பத்தின புத்தகம் அப்படின்னா இது வரைக்கும் அப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. கட்டிட தொழில் செய்யறாங்கல்ல, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தினக்கூலிக்காக 50க்கும் 100க்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், இன்னைக்கு என் வீட்டுல ஒலை எரியணும், என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு பெரிய பெரிய கனவுகளோட கட்டிட தொழில ஈடுபடுறாங்கல்ல, அவங்களுடைய கதை தான் அந்த கல்மரம். இப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறையை என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் போய் ஒரு நாள் கட்டிட தொழிலாளியா வாழ முடியாது. இப்ப எல்லாருடைய வாழ்க்கையையும் வாழ வைக்க வேண்டும் என்றால், நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி புத்தக வாசிப்பு தான். இப்ப நான் சமீபத்துல ஒரு மொழிபெயர்ப்பு கதை படித்தேன். அது ஹிந்தி மொழியிலே எழுதப்பட்ட ஒரு கதை. பிஷம் சாஹனிங்கிறவங்க எழுதின கதை. கதையுடைய பெயர் மேலதிகாரி விருந்துக்கு வந்தார். அது அந்த கதை மொத்தமே 10 பக்கம் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டீங்கன்னா 5 பேப்பர் தான் இருக்கும். அந்த கதையை வாசிக்க ஆரம்பிச்சு, சும்மா ஒரு பயணத்துல பொழுதுபோக்குக்கு வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த கதையில ஒரு கணவனும் மனைவியும் வீட்டுல இருக்காங்க. அந்த கணவன் பேரு ஷாம்நாத். இவங்க 2 பேரும் வீட்டுல இருக்கும் போது வீட்டுக்கு ஷாம்நாத்தோட உயர் அதிகாரி வீட்டுக்கு வருவதா சொல்றார். ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரார் உயர் அதிகாரி வீட்டுக்கு வரேன்னு சொன்னா வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க வர்றாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. ஏன்னா உயர் அதிகாரி யாராவது வீட்டுக்கு வந்தாதான் அதனால் வரைக்கும் நம்ம வீட்டுல இருந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணுவோம், எல்லாத்தையும் தூசி தட்டுவோம், தொடைப்போம், வீடு அப்படியே சுத்தமா பளபளன்னு ஆக்குவோம். இப்ப இந்த கதையிலையும் ஷாம்நாத்தோட உயர் அதிகாரி வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருக்கிறார். உடனே கணவனும் மனைவியும் எல்லா பொருளையும் சரி செய்யறாங்க, வீடை சுத்தம் பண்றாங்க. இப்ப வீட்டுல இருக்கிற எல்லா பழைய பொருளையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப ஷாம்நாத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இருக்கு. வீட்டுல ரொம்ப பழைய பொருள், கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளாக வீட்டுல இருக்கிற ஒரு பழைய பொருள், அதை என்ன பண்றதுன்னு தெரியல, அதை எப்படியாவது மறைச்சு வைக்கணும். நீ என்ன பண்ற, ரூம் கதவை திறக்கிறார். ரூம்குள்ள அந்த பழைய பொருள் இருக்கு. அந்த பழைய பொருள் வேற எதுவும் இல்ல, அவருடைய அம்மா. உண்மையாவே அவருக்கு அந்த பழைய பொருளை அவங்க அம்மாவை எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா தோல் எல்லாம் சுருக்கம், பாதி முடி இல்ல, ரொம்ப வறுமையான தோற்றம். அந்த அம்மாவை எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும். ஏன்னா உயர் அதிகாரி அமெரிக்கால இருந்து வரார், பார்த்தா அசிங்கமா நினைச்சிருவாருங்கிறதுக்காக எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும்னு கணவனும் மனைவியும் ரொம்ப பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மனைவி சொல்றாங்க, சீக்கிரமா உங்களை சாப்பிட சொல்லிட்டு ரூம்குள்ள போக சொல்லிடுவோம். கணவன் யோசிக்கிறார், ஷாம்நாத் யோசிக்கிறார், ரூம்குள்ள போயிட்டா ஒருவேளை வருகிற விருந்தாளி, ஏன்னா ஆபீஸ்ல உயர் அதிகாரி கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் சேர்ந்து வராங்க, யாராவது ரூம் கதவை திறந்து உள்ள போயிட்டா அம்மா இருக்கிறத பாத்துருவாங்க. மனைவி சொல்றாங்க, வெளியில தாப்பா போட்டு பூட்டு போட்டுருவோம். சரி பூட்டு போட்டுருவோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கணவர் சொல்றார், அம்மா தூங்கிட்டாங்கன்னா கொரட்டை விடுவாங்க,
கொரட்டை சத்தம் ஊருக்கே கேட்கும், நம்ம வெளியில தெரிஞ்சு போயிரும், அசிங்கமாயிரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அம்மாவை போய் வராண்டால உட்கார வைப்போம். உயரதிகாரி எல்லாரும் வந்து ஹால்ல இருந்துட்டு வராண்டாக்கு வரும்போது வராண்டால இருக்கிற பாத்ரூம் வழியா அம்மாவை பாத்ரூம்குள்ள போக சொல்லிடுவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. உண்மையாவே இந்த மாதிரிலாம் நடக்குது. உயரதிகாரி வந்தோடனே இதை பண்ண சொல்லிடுவோம்னு நினைக்கிறாங்க. உடனே மனைவி கேட்கிறாங்க, ஒருவேளை வந்திருக்கிறவங்க யாராவது, ரொம்ப நன்றி ஐயா, ஒருவேளை வந்திருக்கிறவங்க யாராவது பாத்ரூம் போகணும்னு சொன்னாங்கன்னா என்ன பண்றது? என்ன பண்றதுன்னே உங்களுக்கு புரியல. சரி, அம்மாவுக்கு ஒரு வெள்ளை கலர் பைஜாமாவையும், ஏன்னா ஹிந்தி மொழி கதை, வெள்ளை கலர் குர்தாவையும் பைஜாமாவையும் கொடுத்து அம்மாவை வராண்டால ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருவோம். உயரதிகாரி கேட்டா எங்க அம்மா எப்பவுமே வராண்டால இப்படி வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிடுவோன்ட்டு அம்மாவுக்கு அந்த உடையெல்லாம் மாற்ற சொல்லிட்டு அம்மா வந்து சேர்ல உட்கார சொல்றாரு. அம்மா சேர்ல உட்கார்ந்ததும் அம்மா என்ன பண்றாங்க, காலை மடிச்சு சம்மணம் போட்டு உட்கார்றாங்க. இவர் கேட்கிறார், ஏமா உனக்கு இது கூட தெரியாதா? இது என்ன கட்டிலா? சேர்ல காலை மடிச்சு போட்டு சம்மணம் போட்டு உட்கார்றியே, காலை தொங்க போடுன்றாரு. சரி, கையில வளையல் ஏதாவது எடுத்து போடு, வர்றவங்க என்ன ஏதாவது கேவலமா நினைக்கிறதுக்கா, கையில வளையல் போடு அப்படின்னோடனே அம்மா சொல்றாங்க, அந்த வளையல தான் நீ படிக்கிறதுக்காக வித்துட்டேனேப்பா. உடனே இவருக்கு சுருன்னு கோவம் வருது. வளையல் இல்லைன்னு சொன்னா பத்தாதா, என் படிப்புக்காக நீ அதை வித்த நீங்க சொல்லி காட்டணுமா? நீ மட்டும் தான் உலகத்துல வித்தியா, வேற யாரும் செய்யலையா? இதெல்லாம் கடமை தானேன்னு பொறிஞ்சு தள்ளுறாரு. உங்க அம்மா டக்குன்னு அமைதி ஆயிட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, 70 வயது முதுமை, என்ன பண்ண முடியும்? அமைதியா அந்த சேர்ல உட்கார்ந்துடுறாங்க. உயரதிகாரி வர்றாரு, 8 மணிக்கு வர்றாரு. வந்தோன்னே வெளியில ஒரு மினி பார் மாதிரி செட் பண்ணி இருக்கிறாரு ஷாம்நாத். 10 மணி வரைக்கும் அந்த பார்ல இருக்காங்க. 10 மணிக்கு அந்த வராண்டா வழியா டைனிங் ஹாலுக்கு வராங்க, சாப்பிடுற இடத்துக்கு வர்றாங்க. அப்பதான் அந்த உயர் அதிகாரி அம்மாவை பார்க்கிறார். அம்மா சம்மணம் போட்டு உட்கார்ந்து ஓரமா சாஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்காங்க, கொரட்டை விட்டுட்டு இருக்காங்க. தலையில ஒரு முக்காடு போட சொல்லியிருந்தார். அந்த கலைஞ்ச முடியும், முடி இல்லாம அந்த சொட்டை விழுந்ததும் தெரியக்கூடாதுன்னு முக்காடு போட்டு உட்கார வச்சிருந்தார். ஆனா அந்த முக்காடெல்லாம் கலைஞ்சு போய் அம்மா அப்படியே ஓரமா உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தோன்னே ஷாம்நாத்துக்கு கோபம் சுருன்னு ஏறிடுச்சு. நம்ம அம்மா வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இதெல்லாம் செய்யறாங்கன்னு அப்படியே கோபம் கொந்தளிக்குது. ஆனா எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா பக்கத்துல உயரதிகாரி நிக்கிறார். உயரதிகாரி இருந்தா ஆபீஸ்லயும் பயப்படுவோம், வீட்லயும் பயப்படுவோம். அவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அவர் அம்மாவை கண்டபடி திட்டி இருப்பார். உயரதிகாரி அம்மாவை பார்த்தோன்னே நமஸ்தே அப்படின்றார். ஹிந்தி மொழி கதை, நமஸ்தே அப்படின்றார். அம்மா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா ஒண்ணுமே புரியல, சுத்தி ஒரு 20 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நமஸ்தேன்னு சொன்னோடனே அவர் கையை கொடுக்குறாரு, ஹவ் ஆர் யூ அப்படின்னோடனே அவங்க அம்மாவுக்கு பேச தெரியல, ஆங்கிலம் தெரியல. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி கூணி குறுகுறாங்க. இவர் சொல்லி கொடுக்குறாரு ஷாம்நாத், ஐ எம் ஃபைன், குட், தேங்க்யூ, ஏதாவது சொல்லு சொல்லு சொல்லுன்னு முணங்குறாரு. உங்க அம்மாவுக்கு புரியல, பேச தெரியல. கையவாது குடு அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டே சொல்றாரு. அவங்க அம்மா அந்த ஸ்படிக மாலைய ஜபம் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க, அதை வலது கையில வச்சிருக்காங்க. உடனே டக்குன்னு அவங்க அம்மா இடது கையை நீட்டிட்டாங்க. ஷாம்நாத் சும்மாவே கோவப்படுவார். இப்போ அதை விட அவருக்கு கோவம் ஜாஸ்தி ஆயிருச்சு. இந்த இங்கிதம் கூட தெரியலையேம்மா உனக்கு, ஏமா இப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும்னு வார்த்தை முட்டுது. ஆனா கேட்க முடியாது, ஏன்னா பக்கத்துல உயரதிகாரி இருக்கார். இப்ப பேசுறாங்க. பேசினோடனே இந்த உயரதிகாரி கேட்கிறாரு, நீங்க கிராமத்துல இருந்து வந்தீங்களான்னு ஆங்கிலத்திலே கேட்கிறாரு. ஆனா ஷாம்நாத் வந்து ஆமா ஆமா, அதனாலதான் உங்களுக்கு உங்களோட இந்த ஆங்கில மொழியெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே அந்த உயரதிகாரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்படியா, கிராமமா, இந்த கிராமத்துல எல்லாம் இந்த கூடையெல்லாம் பின்னுவாங்கல்ல, அது உங்களுக்கு பின்ன தெரியுமாமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோடனே அந்த அம்மா வந்து, முன்னாடி பின்னுவேன், இப்பெல்லாம் பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது, கையெல்லாம் நடுங்குது, என்னால பின்ன முடியறது இல்லை, அதனால நான் பின்றது இல்லைன்னு சொல்றாங்க. திருப்பி ஷாம்நாத்துக்கு கோபம் வருது. ஏன்னா தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, நம்ம உயர் அதிகாரிக்கு குள்ளா போடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆனா அவங்க அம்மா பண்ண முடியாதுன்றாங்க. உடனே இவர் ஆளுக்கு முந்திட்டு ஷாம்நாத் சொல்றாரு, எங்க அம்மா பண்ணி தருவாங்க, ஷுவர் சார், எங்க அம்மா பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னோடனே உங்க சாப்பாடு ஏரியாவுக்கு வராங்க, சாப்பிடுறாங்க, கிளம்பிடுறாரு உயர் அதிகாரி. இப்ப ஷாம்நாத் அவங்க அம்மாவை போய் பார்க்கிறாரு. பார்த்து, அம்மா இந்த கூடை பின்றேன்னு சொன்னல, நீ பின்றதா அவர் நேராவே பார்க்கணும்னு சொன்னாருமா, என்னைக்கு பின்றேன்னு சொல்லு, நான் எங்க உயர் அதிகாரிய வர சொல்றேன் அப்படின்னோடனே உங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு பின்ன தெரியாதுப்பா, நான் தான் அங்கேயே சொன்னேனே, என்னால முடியாதுப்பா, கையெல்லாம் நடுங்குது அப்படின்னோடனே ஷாம்நாத் சொல்றாரு, ஏமா வாழ்க்கையில ஒன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை,
நீ இப்ப இதை செஞ்சினா ஆபீஸ்ல ஏற்கனவே ஏகப்பட்ட போட்டி அடுத்த பதவிக்கு போறதுக்கு. இப்ப நீ இதை செஞ்சினா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், இதை கூட செய்ய மாட்டியாமா அப்படின்னு கத்துறாரு. இதுவரைக்கும் மகன் சொன்னது எதுவுமே உங்க அம்மா அந்த காதுல போல. ஆனா பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னோனே அவங்க அம்மா ஒரு வார்த்தை பேசாம நான் பின்றேன்பான்னு சொன்னாங்க. அதுதான் தாய் உள்ளம் இல்ல? ஏன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் முடியவே முடியாதுனாலும் அத்தனை தெம்பும் தைரியமும் அதை பண்ணக்கூடிய ஒரு வீரியமும் மகனுக்கு தேவைன்னா ஒரு அம்மா செய்வாங்க. ஒரு அம்மா அங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, இந்த பொண்ணு கண்ணீரை வேற தொடச்சு விடுறாங்க. ஏன்னா அதுதான் அந்த அம்மாவுடைய உள்ளம். எவ்வளவு நடந்தாலும் அம்மாவுக்கு மனசே வராது. இப்ப நம்ம நிறைய பேரு அம்மாவை பாத்துக்கிறதே எதுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த கதையோட முடிவு என்ன தெரியுமா? அவங்க அம்மா வந்து சரிப்பா நான் அந்த கூடையெல்லாம் பின்னிட்டு ஹரித்துவார் போறேன், என்னை கொண்டு போய் ஹரித்துவார்ல விட்டுரு அப்படின்னோடனே அதுக்கு மகன் என்ன பொதுவா சொல்லணும்? இல்லம்மா நீ எங்க கூடயே இருன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அதுக்கு ஷாம்நாத் சொல்லுவாரு, நீ போயிட்டீன்னா ஊர்ல எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க, அம்மாவை கூட இவன் பாத்துக்க மாட்டானேன்னு என்ன கேவலமா பேசுவாங்க, அதனால போகாதன்றாரு. இப்ப இங்க பல பேரு உண்மையோ இது வந்து ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இங்க பல பேரு அம்மாவுக்கு 70 வயசு 80 வயசு தாண்டிய பிறகும் அம்மாவை பாத்துக்கலன்னா ஊர்ல ஏதாவது சொல்லுவாங்க, நம்மள கேவலமா நினைச்சிருவாங்கிறதுக்காக தான் அம்மாவை பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த கதையை நமக்கு படிக்கும் பொழுது ஓங்கி மனசுல அரையிற மாதிரி இருக்கும். இப்ப இதே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவெல்லாம் நல்லா பாத்துக்கணும்பா, அம்மாட்ட எரிஞ்சு விழக்கூடாதுப்பா, அம்மாவை அவமானமா நினைக்க கூடாதுப்பா, அம்மா தான் உன்னுடைய அடையாளம் அப்படிலாம் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னா நம்ம கேட்போமா? இவர் அம்மாவை எப்படி பாத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது, வந்துட்டாரு அட்வைஸ் பண்ண அப்படின்னு கண்டிப்பா நம்மளால ஏத்துக்க முடியாது. இப்ப இங்கதான் இந்த புத்தகம் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகின்ற அறிவுரை நம்மளுக்கு கோபம் உண்டாக்காது. அடிமனதின் ஆழத்தில் இருக்கின்ற நம்மளுடைய மனசாட்சியை கண்ணாடி பிடித்து காட்டும். நம்ம அம்மாவை நம்ம எப்படி பார்த்துக்கணுங்கிறத வெளியில இருந்து யாரோ சொன்னா கேட்க மாட்டோம். ஆனா அறிவுரையாக அந்த புத்தகம் சொன்னால் நம்ம மனசுல ஆணி தச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக புத்தகம் வாசிக்கணும். இப்போ உலகத்தையே பழமையான நூலகம் அப்படின்னா லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் லைப்ரரி. அந்த பிரிட்டிஷ் லைப்ரரியில லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அந்த லட்சக்கணக்கான புத்தகங்களையும் உலகத்திலேயே படிச்சது 2 பேரு தான். ஒன்னு கார்ல் மார்க்ஸ், இன்னொருவர் நம்முடைய நாட்டின் சட்டத்தை இயற்றி கொடுத்த அண்ணல் அம்பேத்கர். இந்த நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரமும் கோவில்ல கல்வெட்டுக்களா இருக்கு, அது காலத்தால அழிக்க முடியாது. அதே மாதிரிதான் புத்தகத்துல இருக்கிறது காலத்தையும் தாண்டி இருக்கின்ற சொல்வெட்டுக்கள், அதையும் யாராலும் அழிக்க முடியாது. புத்தகம் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம். அதனாலதான் அம்பேத்கர் அவர்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருந்தார், இந்த நாட்டினுடைய சட்டத்தையே இயற்றினார். இந்த புத்தகம் என்ன செய்து விடும் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க சாதிச்ச யார வேணாலும் திரும்பி பாருங்க, உங்க எல்லாரும் மிக நிச்சயமாக புத்தகம் வாசித்து தான் மேல வந்திருப்பாங்க. இன்னைக்கு இது ரொம்ப ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு, கரெக்டா? எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம், அவசர அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம் யாருக்குமே தெரியாது. அதுவும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த நீட் எக்ஸாம் எழுதணும், ஜேஇ எக்ஸாம் எழுதணும், ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எல்லாரும் ஓடிட்டே இருக்கும் போது நம்ம தனித்து எப்படி தெரிவோம் அப்படின்னா, அதுக்கு புத்தகம் வாசிப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ காலமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மா அப்பாவோட கரிக்குலம் விட்டே, இன்னைக்கு அதை ரெஸ்யூமேன்னு சொல்லுவோம், எல்லாரும் எழுதுறது இந்த ஹாபீஸ்ல ரீடிங் புக்ஸ். எல்லாரும் அவங்க ரெஸ்யூம்ல நிச்சயமா இதை எழுதியிருப்போம். அப்ப ரீடிங் புக்ஸ்ங்கிற அந்த 2 வார்த்தையை போட்டாலே நமக்கு வேலை கிடைக்கும் நினைக்கிறோம்னா, உண்மையா அந்த புத்தகம் வாசிச்சா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அறிவு வரும். இந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல எலிவேட்டர் டாக்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நான் பிஇ முடிச்சு அடுத்து எம்பிஏ படிச்சிருக்கேன், அதனால நான் பேசக்கூடிய இடங்கள்ல நான் படித்ததையும் கொஞ்சம் சேர்த்து சொல்வது உண்டு. எலிவேட்டர் டாக்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எலிவேட்டர்னா லிஃப்ட். இப்ப நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல லிஃப்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல
உங்க கம்பெனியோட சிஇஓ அந்த அதே லிப்டுக்குள்ள உள்ள வரார். 13வது மாடியில தான் உங்க கம்பெனி இருக்கு. நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 13வது மாடிக்கு போறதுக்கு ஒரு 30 வினாடிகள் எடுக்கும். அந்த 30 வினாடியில எப்படி நீங்க உங்களை வெளிப்படுத்திக்க போறீங்க? அந்த 30 வினாடியும் சிஇஓட நிற்கும் போது ஹலோ சார், ஹாய் சார் அப்படின்னு சொல்லுவோமா? சார் இந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார் இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சார் இந்த ப்ராடக்ட் நம்ம கம்பெனி பண்றது சூப்பரா இருக்கு சார் இப்படிலாம் பல பேர் பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா சிஇஓ மனசுல நம்ம நிப்போமா? அந்த 31வது வினாடியில நீங்க யாருங்கிறதே அவர் மறந்து போயிருவார். ஆனா அதே அந்த 30 வினாடிக்குள்ள சார் நான் சமீபத்துல டைம்ஸ் ஆஃப் இந்தியால சமீபத்துல ஒரு கம்பெனி இங்க லான்ச் ஆகுதுன்னு பார்த்தேன் சார், நம்ம ப்ராடக்ட் மாதிரியே ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க சார், அதை பத்தி இப்ப ஒரு பிசினஸ் நியூஸ் கூட வந்தது சார், நீங்க சிஎன்என்ல பாத்தீங்களா? இந்த மாதிரி கேள்விகள் உங்களுடைய அந்த அறிவை தாண்டி நீங்கள் புத்தகத்திலிருந்து படிக்காமல் உங்களுடைய அந்த சிலபஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்கல்ல, அந்த அறிவை தாண்டி நீங்கள் வெளியிலிருந்து கற்றுக்கொண்டு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தான் நீங்கள் யார் என்று நிரூபிக்க உதவும். அது நீங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி. இப்ப நான் இந்த வயசு பிள்ளைங்கிறதுனால ஒரு கம்பெனி கார்ப்பரேட் சிஇஓன்னு சொல்றேன். ஆனா நீங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் நீங்கள் தனித்து தெரிவதற்காக உங்களை அடையாளப்படுத்திக்க வேண்டும் என்றால் செய்வதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், புத்தக வாசிப்பு. சரி, இப்ப புத்தகம் வாசிக்கணும் சொல்லிட்டே இருக்கும். ஆனா அந்த பழைய நூல்களை ஏன் வாசிக்கணும்? இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்கள் வந்துருச்சு, கரெக்டா? இன்னைக்கு இருக்கிற தலைமுறை படிக்கிற மாதிரி 1000 புத்தகங்கள், 1,00,000 புத்தகங்கள் இருக்கு. ஆனா இந்த பழைய புத்தகங்களை நாலடியார், திருக்குறள் இதெல்லாம் நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம வேகமா ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது, வேகமா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு 5 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போகலன்னா நம்ம வேலையே போயிடும், அந்த அளவு அவசரமா போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. அந்த ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டோன்னே கார் ஓட்டுறவர்ல இருந்து சைக்கிள் ஓட்டுறவர் வரைக்கும், லாரி ஓட்டுறவர் வரைக்கும் எதுவுமே யோசிக்காம ஒதுங்கி வழி விடுறோம்ல, அந்த ஈரமும் இரக்கமும் நம்மளுடைய பழைய நூல்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. இப்ப இனியவை 40, இன்னா 40, நாலடியார், திரிகடுகம் இதெல்லாம் என்ன செஞ்சது அப்படின்னா, இதை எல்லாத்தையும் நம்ம மூதாதையர்கள் படித்தார்கள். அதிலிருந்து இரக்கத்தையும் வாழ்வியலையும் கற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். இந்த ஈரமும் இரக்கமும் நமக்குள்ளே இருப்பதற்கான காரணம் நம்மளுடைய பழைய இலக்கியங்கள். ஏன்னா இந்த இலக்கியம்ங்கிறது கத்தியின்றி யுத்தமின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்யும் ஒரு ஆயுதம். இந்த இலக்கியம் என்ன செய்து விடும் அப்படின்னா, அந்த இலக்கியம் வாழ்விலிருந்து எழுவது, வாழ சொல்லி தருவது. தமிழர்கள் அப்படின்னாலே 3 சங்கம் வளர்த்தவர்கள் தான் தமிழர்கள். இது எல்லாத்துக்குமே தெரியும். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். ஆனா நம்மகிட்ட இருக்கிற சங்க இலக்கிய பாடல்கள் கடைச்சங்கத்துல கிடைச்சதுதான். அதாவது இந்த 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்றோம்ல, அது கடைச்சங்கத்துல கிடைச்ச நூல்கள் மட்டும்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, இதே முதல் சங்கத்திலையும் இடைச்சங்கத்திலையும் எழுதின எல்லா நூல்களும் நமக்கு கிடைச்சிருந்தா இந்த மொழியை யாராலும் தொட்டு இருக்கவே முடியாது, அவ்வளவு உயரத்தில் இந்த மொழி நின்று இருக்கும். அப்ப சங்க இலக்கியம் அப்படின்னா, சங்க இலக்கியத்துல 1000 விஷயமா பாடினாங்க இல்ல, 2 விஷயம்தான். ஒன்று காதல், இன்னொன்று வீரம். இந்த காதல் வீரம்ங்கிற அந்த 2 உணர்ச்சியை வச்சு 2381 பாடல்கள் பாட முடியும் என்றால் அது நம் தமிழ் மொழியிலே மாத்திரம்தான் முடியும். இப்ப இங்க காதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காதலிக்கிற பொண்ணை வருணிக்கிறது உண்டு. அவங்களோட புற அழக பயங்கரமா வருணிப்போம். இன்னைக்கு இருக்கிற சினிமா பாட்டு வரைக்கும் வருணிக்கிறது இயல்பு. ஆரஞ்சு மாதிரி உதடு, ஆப்பிள் மாதிரி கண்ணம், பிறை மாதிரி நெற்றி, இந்த மாதிரி புற அக அழகை வைத்து இல்லாமல் புற அழகை வைத்து நம் காதலர்கள் வருணிப்பது உண்டு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடக்குது. ஆனா காதலர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடல் அப்படின்னா நான் இந்த பாட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பாட்டு எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அதுல இருக்கிற அர்த்தம் ஒரு பக்கம். இந்த பாடலை எழுதினவர் கபிலர்.
என்னுடைய பேர் கபிலா. எங்க அம்மா எனக்கு கபிலான்னு பேர் வச்சதே கபிலர்னு வைக்கலான் இருந்தாங்க. நான் பெண்ணா பிறந்ததுனால இந்த இருள மேல இருக்கிற புள்ளி எடுத்துட்டா கபிலா அப்படின்னு ஒரு பொண்ணு பேர் மாதிரி இருக்குன்னா எங்க அம்மா வச்சாங்க. அதனால கபிலருடைய பாடல்கள் மேல எப்பவுமே எனக்கு ஒரு பிரியம் உண்டு. இப்ப இன்னைக்கு இருக்கிற காதலர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாட்டு அப்படின்னா அது இந்த பாட்டு தான். மால்வரை இழி தரும் தூ வெள்ளருவி, கல்முகை ததும்பும் பல்மலர் சாரல், சிறுகுடி குறவன் பெருந்தோள் குறுமகள், நீர் ஓரன்ன சாயல் தீ ஓரன்ன என் உரன் அவித்தன்றே. இப்ப இந்த 5 வரியையும் கேட்டோன்னே என்னமோ எழுதியிருக்காப்ல, காதலிய நினைச்சு வருணிச்சு எழுதியிருக்கிறாப்லன்னு நம்ம நினைப்போம். ஆனா கிடையாது. இந்த பாடல இருக்கிற 3 வரி இருக்குல்ல, இந்த மால்வரை இழி தரும் கல்முகை இப்பெல்லாம் சொல்றோம்ல, இது முழுக்க முழுக்க அந்த காதலி பிறந்த ஊரை வருணிச்சு பாடுற பாட்டு. 5 வரியில 3 வரி காதலியோட ஊரை பத்தி பாடி இருக்கிறார். நமக்கு என்ன தோணும்? இப்போ ஒரு படம் வருது, படத்தோட ட்ரெய்லர் வருது, ட்ரெய்லர் சூப்பரா இருக்குன்னா இப்போ ட்ரெய்லரே சூப்பரா இருக்கு, இப்போ இந்த படம் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நினைச்சு எவ்வளவு ஆர்வத்தோட உற்சாகத்தோட நம்ம போய் படத்தை பார்ப்போம். அதே மாதிரிதான் இந்த பாட்டை வாசிக்கும் போது 3 வரி வாசிச்சோன்னே ஊரை பத்தியே இந்த மனுஷன் இவ்வளவு வர்ணிச்சு எழுதியிருக்கிறாரே, இப்ப இந்த காதலியை நினைச்சு என்ன எழுதியிருப்பாரு. இன்னும் ரொம்ப ஆர்வத்தோட வாசிச்சா காதலியை பத்தி ஒரு வரி கூட எழுதல, ஒரே ஒரு சொல் தான் எழுதியிருக்கிறார். என்ன சொல் தெரியுமா? நீர் ஓர் என்ன சாயல். நீர், தண்ணீரை போன்றவள். அவ்வளவுதான். என் காதலி எப்படி அப்படின்னா பெருசா நான் வர்ணிக்கணும்னு அவசியம் இல்ல, அவ தண்ணீர் மாதிரி. ஏன் தண்ணீர்னு சொன்னார்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா தண்ணீருக்குன்னு ஒரு இயல்பு நிலை கிடையாது. அந்த பெண்ணு திருமணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்தா எங்க குடும்பத்தோட எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அது மாதிரி அவளுடைய எண்ணத்தையும் அவள் மாற்றிக்கொள்வாள். ஏன்னா தண்ணீருக்குன்னு ஒரு வண்ணம் கிடையாது. எந்த இடத்துல போய் சேருதோ அதுக்கு ஏத்த மாதிரி வண்ணத்தை அது மாத்திக்கும். அது மாதிரி இந்த பொண்ணும் எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி அவளுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வாள். வேற எதுக்காக தண்ணீர்னு சொல்லியிருப்பார்? தண்ணீர் இவ்வளோ பெரிய பாதை கிடைத்தா அந்த பாதை முழுக்க ஓடும், சின்ன ஓடை கிடைச்சா அந்த ஓடை வழியா ஓடும். அதே மாதிரிதான் இந்த பொண்ணும் எங்க வீட்டுல 1000 ரூபாய் வருமானம் இருந்தா அந்த 1000 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி செலவு செய்வா. எங்க வீட்டுல 10 ரூபா தான் வருமானம்னா அந்த 10 ரூபாய்க்கு ஏத்த மாதிரி செலவு செய்வா. அவ்வளவு திறமை வாய்ந்தவள் இந்த பெண். எவ்வளவு அழகு பாருங்களேன். பாக்குறதுக்கு இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு வரிக்கு வரி வர்ணிக்காம ஒரே ஒரு வார்த்தை. கபிலர் இன்னும் 1000 அர்த்தம் யோசிச்சிருக்கலாம் தண்ணீருங்கிற அந்த வார்த்தைக்கு. ஆனா அவர் அந்த யோசிச்ச அந்த ஒத்த வார்த்தை தான் நம்மளை சிந்திக்க வைக்குது. இப்ப அடுத்த வரியில் என்ன சொல்றார்? தீ ஓரன்ன என் உரன் அவித்தன்றே. அதாவது இன்னைக்கு எப்படி சொல்லுவோம், கணவன் மனைவி அப்படின்னா படத்துல எல்லாம் என்ன வருது? அந்த பொண்ணு அந்த மனைவி பஞ்சு மாதிரினா இவர் நெருப்பு மாதிரி, பக்கத்துல வச்சா பத்திக்கும். இந்த மாதிரி தானே உதாரணம் சொல்லுவோம். ஆனா கபிலர் எப்படி சொல்றாருன்னா அந்த பொண்ணு நீர் மாதிரியாம், இவர் தீ மாதிரியாம். ஏன்னா அந்த நீரால இந்த தீயை அணைக்க முடியும், தீயால நீரை சூடேற்ற முடியும். இப்ப ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது இந்த பாடல். இப்ப இந்த நம்ம மொழியில அவ்வளவு ஆழமான செய்திகள் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மொழின்னு இருக்குல்ல, தமிழ் மொழி, அது வெறும் வார்த்தை இல்லை. தமிழ் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது வாழ்க்கை, உள்ளம் சார்ந்து நிகழும் வேட்கை. இப்ப மொழி ஒரு தலைமுறையில அடுத்த தலைமுறைக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டா எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் முந்தின ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வரணும்னா 3 விஷயம் தான் அதுக்கு தேவை. ஒன்னு பண்பாட்டு அடையாளம், இன்னொன்னு அரசியல் ஆதாயம், அடுத்தது பொருளாதார வாய்ப்பு. இப்போ ஒரு மொழிக்கு இந்த 3மே இருந்தா நிச்சயமா அந்த மொழி முந்தின தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்துடும். இப்ப தமிழ் மொழி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தனி மனிதனா யோசிக்கும் போது யாரும் பண்பாட்டு அடையாளத்தை யோசிக்க மாட்டோம், அரசியல் ஆதாயத்தை யோசிக்க மாட்டோம். எல்லாரும் யோசிக்கிற ஒரே விஷயம் பொருளாதார வாய்ப்பு. இப்ப நம்ம தமிழ் மொழி இன்றைக்கு அந்த பொருளாதார வாய்ப்பை, நான் தமிழ் படிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா, நான் தமிழ் படிச்சா எனக்கு பணம் கிடைக்குமா, நான் பிசினஸ் பண்ண முடியுமா, பணக்காரனாக முடியுமா, இந்த கேள்விக்கு எந்த ஒரு மொழி
ஆம் என்று தலையசைக்கிறதோ அந்த மொழி தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து சேரும். அப்ப இன்னைக்கு தமிழ் மொழியில பொருளாதார வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, மனசாட்சியை தொட்டு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் படிச்சு ஒரு பிள்ளை வெளியில வரதை விட ஆங்கிலம் படிச்சு வெளியில வந்தா நல்ல வாழ்க்கையில முன்னேறாங்க, வேலை கிடைக்குது. அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் இந்த மொழியை நான் ஏன் கத்துக்கணும், கத்துக்கொள்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த மொழி எனக்கு ஒரு பாரமாகத்தான் இருக்கிறது என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நினைக்கிறார்கள். நான் முதலெல்லாம் தமிழ் பயிற்று மொழியா இருந்தது. எல்லாரும் தமிழ் படிச்சாங்க, எல்லாத்தையும் தமிழ்ல தான் படிச்சாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாத்தையும் தமிழ்ல தான் படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ் பயிற்று மொழியிலிருந்து வெறும் பாட மொழியா வந்துருச்சு. பயிற்று மொழி ஆங்கிலம். ஆனா ஒன்னே ஒன்று யோசிச்சு பார்க்கணும், நம்ம நாட்டுடைய வரலாறையும் நம்ம நாட்டுடைய வேளாண்மையும் நம்ம நாட்டுடைய புவியியலையும் ஆங்கிலத்துல படிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன் நாட்டுல வேளாண்மை பார்க்கறதுக்கு நான் தமிழ்ல படிச்சாதானே எனக்கு புரியும். ஆனா இன்னைக்கு தமிழ் பயிற்று மொழியிலிருந்து பாட மொழியா வந்துருது. இப்ப இன்னைக்கு பாட மொழியாவும் இல்லாம பல ஸ்கூல்ல இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல், ஐசிஎஸ்இ, ஐபின்னு பல சிலபஸ் வச்சிருக்காங்க. எந்த ஸ்கூல்ல பிள்ளைய சேர்க்கறதுங்கிறத மிகப்பெரிய டிஸ்கஷனா இருக்கு. முன்னாடி எல்லாம் பிள்ளை ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வந்தாதான் பெற்றோருக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கும் எந்த கல்லூரியில சேர்க்கறதுன்னு. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா அத்தனை சிலபஸ். இந்த பள்ளியிலலாம் தமிழ் பயிற்று மொழியாகவும் இல்லாமல் பாட மொழியாகவும் இல்லாமல் விருப்ப மொழியா வந்துருச்சு. தமிழன் யாருக்குமே விருப்பம் இல்லை, அதனால இன்னைக்கு விருப்ப மொழியாவும் யாரும் படிக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. இப்ப வெளிநாட்டுக்கு போனா நம்ம அந்த நாட்டோட மொழியை நம்ம கத்துக்காம அங்க இருக்க முடியாது. பிரான்ஸுக்கு போறோம், ஜெர்மனுக்கு போறோம், பிரெஞ்சு தெரியாம அங்க இருக்க முடியாது. ஆனா நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரங்க வந்தா ஒரு வாழைப்பழ கடைக்காரர்கிட்ட போய் வாழைப்பழம் எவ்வளோன்னு அவர் இங்கிலீஷ்ல கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவர் 10 ரூபான்னு தமிழ்ல சொல்ல மாட்டார், 10 rupees அப்படின்பாரு. இப்போ ஒரு பக்கம் நம்ம எல்லாருமே படிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் கூட, ஆனா மற்ற நாட்டில் போய் கேட்டு பாருங்க, எல்லாரும் அவங்களுடைய மொழியில தான் பதில் சொல்லுவாங்க. அந்த நாட்டில் நீங்க வாழணும்னா அவங்க மொழியை கத்துக்கிட்டா மட்டும்தான் முடியும். ஆனா யாரு தமிழ்நாட்டில் வாழணும்னாலும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இருப்பதில்லை, எந்த கட்டாயமும் இருப்பதில்லை. இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம். நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பையன் 7வது படிக்கிறான். அந்த பையன் டியூஷனுக்கு கிளம்பணும், அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் கையில போன் இல்லை. ஆச்சரியமான விஷயம், அவன் கையில போன் இல்லை. அப்போ ஒரு பேப்பர்ல இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் சொல்லுவான்ல, அந்த பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போறான். என்ன தெரியுமா எழுதுறான்? 6 o'clock வரேன், 6 o'clock வரேன் அப்படின்னு 6 o'clock எழுதி வரேன் வரே இன்னுன்னு எழுதி இருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன தெரியுமா எழுதியிருந்தா? 6 o'clock VAREN வரேன். என்னப்பா தம்பி இப்படி எழுதி இருக்க அப்படின்னு எனக்கு உண்மையாவே ரொம்ப வருத்தம் ஆயிருச்சு. சரி அப்ப சொல்லுன்னா என்னப்பா சொல்லுவ? சொல்லுங்க, ஸ்பெல்லிங் சொல்லு. SOLLU. இதுதான் இன்னைக்கு பிள்ளைங்க பண்றாங்க. நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஃபுல்லா தமிழ்ல பேசுறோம், ஆனா தமிழ் எழுத்துக்கள் வச்சு பேசுறோமா? கிடையவே கிடையாது. எல்லாருமே தமிழ் எழுத்து வடிவத்தை மறந்து போய்விட்டோம். எல்லாரும் தமிழ்ல பேசுறோம், தமிழ் வெறும் பேச்சு மொழியாவே போயிருமோன்னு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தா கூட அந்த பேச்சு மொழியையாவது முழுமையா பேசுறோமா? காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணி லஞ்சை பேக் பண்ணி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கிங்ல பார்க் பண்ணி அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணி மேனேஜருக்கு விஷ் பண்ணி, இப்படி இந்த மொத்த நான் சொன்னதுலயும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கிறது பண்ணி மட்டும்தான். இப்படி பண்ணு தமிழா இருந்தது பண்ணி தமிழா இன்னைக்கு மாறி போச்சு. பேசிக்கும் போதே ஒரு நண்பன் பேசிக்கிறான், மார்னிங் 6 o'clock கிரவுண்ட்ல மீட் பண்ணுவோம்டா. மார்னிங் இங்கிலீஷ், 6 o'clock கிரவுண்டு மீட், எல்லாம் ஆங்கிலம். பண்ணுவோங்கிறது மட்டும்தான் தமிழ். இப்ப பேச்சு மொழியில கூட முழுசா இன்னைக்கு தமிழ் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வேட்டி கட்டிய தமிழர்கள் எல்லாம் வேஷ்டி கட்டிய தமிழர்களாக மாறி போய்விட்டார்கள். சின்ன வித்தியாசம் தான், புரிந்திருக்கும் நினைக்கிறேன். வேட்டி கட்டிய தமிழர்கள் எல்லாம் வேஷ்டி கட்டிய தமிழர்களாக மாறி போய்விட்டார்கள். எது தமிழ் சொல்லுங்கிறதே இன்னைக்கு தெரியல. ஆனா ஒரு நீர் அப்படின்னு நான் இப்ப சொன்னேன்ல, கபிலருடைய பாட்டுல நீரை பத்தி எவ்வளவு அழகா சொல்றாரு அப்படின்னு.
இப்ப அந்த நீர்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த நீருக்கே அவ்வளவு தமிழ் சொற்கள். இப்ப நீரை தாங்கி நம்மளுக்கு ஆங்கிலத்தில் என்ன தெரியும்? லேக்கு, பாண்டு, ஓஷன், அவ்வளவுதானே தெரியும். நீருக்கு என்ன சொல்லுவோம்? வாட்டர் பாடிஸ். 4-5 சொற்கள் இருக்குமா? 7-8 இருக்குமா? அவ்வளவுதான். ஆனா அந்த நீரோட தன்மையை பொறுத்து, அந்த நீர் எங்க இருக்குங்கிறத பொறுத்து, நீரை தாங்கி நிற்பதால் அது பேர் தாங்கல், நீரை ஏந்தி நின்றால் ஏந்தல், இயற்கையாக அமைந்தால் அது கண்மாய், செயற்கையாக வெட்டினால் அது ஏரி, ஓடுவதால் ஓடை, மடுப்பதால் மடை, குழப்பதால் குளம், கேண்பதால் கேணி, ஊர் உண்ணும் நீர்நிலை ஊருணி, மக்கள் குளிப்பது குளம், விலங்குகள் குளிப்பது குட்டை. இப்ப அந்த நீருக்கே அது எங்கெங்க இருக்குங்கிறதுக்கு ஒவ்வொரு சொல் தமிழர் வச்சிருக்கலாம். இப்ப இந்த தமிழ்ல வேற என்ன இருக்கு? காதலும் வீரமும் தானே இருக்கு. வேற என்ன இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பாட்டை நான் சொல்லுவேன். ஏன்னா காதல், வீரம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்படி வாழணும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நம்மளுடைய சங்க இலக்கியம் சொல்லிக் கொடுக்குது. ஒரே ஒரு பாட்டு தான். நம்ம வயசானோனே நம்ம எல்லாருக்கும் வர பிரச்சனை என்ன? நரை. எல்லாருக்குமே நரமுடி ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா மற்ற வியாதி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு நரை, எல்லாருக்கும் நரை. ஆனா 70 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு மனுஷனுக்கு நரமுடியே வரலையாம் சங்க காலத்துல. எப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, ஒரு நரமுடி கூட இல்லையாம். அவருடைய பெயர் பிசிராந்தையார். எல்லாரும் அவர்கிட்ட கேட்கிறாங்க, எப்படி பிசிராந்தையர் இவ்வளோ நாள் ஆகி இவ்வளோ வயசாகி ஒரு நரமுடி கூட வரலையே அப்படின்னோடனே அதுக்கு பிசிராந்தையார் ஒரே ஒரு பாடல்ல ரொம்ப அழகா பதில் சொல்றார். மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டனையர் என் இளையரும், வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும், அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் யான் வாழும் ஊரே. அதாவது என்ன சொல்றாருன்னா, என்னோட மனைவி ரொம்ப நல்லவ, அதை விட யான் கண்டனையர் என் இளையரும் அப்படின்னா எனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. யாராவது அப்படி சொல்லுவாங்களா? எந்த மேனேஜர்கிட்டையாவது போய் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எப்படி அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவன் நான் இருக்கும் போது ஒரு வேலை பார்ப்பான், இல்லாத போது ஒரு வேலை பார்ப்பான்னு கூட சொல்ல மாட்டாங்க. இல்லாத போது வேலையே பார்க்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா பிசிராந்தையார் சொல்றாரு, எனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அடுத்து வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும், அரசனும் நல்லதுதான் செய்வான், அரசனும் நல்லவர். இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்ன தெரியுமா? இவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறது சரி, மனைவி நல்லவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிள்ளைகள் நல்லவங்களா இருப்பாங்க, கீழே வேலை பார்க்கிறவங்க நல்லவங்களா இருக்காங்க, அரசனும் நல்லவரா இருக்காரு. கடைசியா பிசிராந்தையார் சொல்றார், கொள்கை சான்றோர் யான் வாழும் ஊரே, ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்றாரு. என்ன ஒரு ஆச்சரியம்! அப்படி எங்கேயாவது இருக்க முடியுமா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்னு யாராவது சொல்வோமா? இப்ப இங்கதான் பிசிராந்தையாரோட மைண்ட் செட் என்னன்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்சாலே போதும், நம்ம நல்லா இருப்போம், அவ்வளவுதான். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இன்னைக்கு நிறைய கணவனும் மனைவியுமே சேர்ந்து வாழ்றதுக்கான காரணமே சமூகம் என்ன நினைச்சிருமோ, இந்த பிள்ளைக்காக சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ்றாங்க. ஆனா பிசிராந்தையார் அப்படி நினைக்கல. ஏன்னா அந்த கணவன் மனைவி பாத்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு மனைவிய. மனைவி வந்து கணவனை சொல்றாங்க, தக்காளி வாங்கிட்டு 1 கிலோ தக்காளி தான் வாங்கிட்டு வருவார். வந்தோடனே அந்த அம்மா ஒரு மூட குறை சொல்லுவாங்க, தக்காளி சிறுசா போச்சு, பெருசா போச்சு, அழுகி போச்சு. தக்காளி வாங்கிட்டு வந்தவரை தக்காளி சட்னி ஆக்கிடுவாங்க, அவ்வளவு குறை சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கணவன் மனைவியையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். என்ன சாம்பார் வச்சிருக்க, ரசம் மாதிரி இருக்கு, இப்படி மாத்தி மாத்தி குறை தான் சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் நல்லவங்கன்னு நம்ம யாரும் நம்ப மாட்டோம். ஆனா பிசிராந்தையார் ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்றாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு வியாதியே வராம, வியாதி என்ன, ஒரு நரமுடி கூட வராம நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னா சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பணும். எல்லாரும் நல்லவங்க நம்பினாலே நம்ம நல்லா இருப்போம். சும்மா ஒரு எழுத்த வீட்டுக்காரன் வந்து கதவை திறக்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா யாராவது நல்லா இருக்கேன்னு பதில் சொல்லுவோமா? அதாவது கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவர் கண்ணு போட்டுற கூடாதான், ஏதோ உங்க புண்ணியத்துல அப்படின்பாங்க. அந்த மாதிரி
நல்லா இருக்கேன்னு சொன்னா கூட கண்ணு போட்டுருவாங்களான்னு யோசிப்போம். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, அது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, MBA, அதுல 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிற ஒரு விஷயத்தை பத்தியே பேசுறாங்க. ஆங்கிலத்துல ஆப்டிமிசம்னு சொல்வோம். இதை கண்டுபிடித்தவர் மார்டின் செலிக்மேன். இந்த கம்பெனிலலாம் எம்ப்ளாயீஸுக்கு, வேலை செய்யறவங்களுக்கு பாசிட்டிவா பேசுனா, ஆப்டிமிசமா இருந்தா அவங்க நல்லா வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக மார்டின் செலிக்மேன் 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருப்பீங்க, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியே உங்களை நல்லா வைக்கும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது நம்மளுடைய தமிழ் மொழி. ஏன்னா தமிழ் மொழி அவ்வளவு வளமையானது. எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. ஒரு விசேஷத்துக்கு போனா கூட தட்டுல எல்லா பழங்களும் வைப்போம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த தட்டுல ஒரே ஒரு பழம் மட்டும் இருக்காது. ஆரஞ்சு இருக்கும், ஆப்பிள் இருக்கும், மாதுளை இருக்கும், ஆனா ஒரே ஒரு பழம் மட்டும் இருக்காது. என்ன பழம் இருக்காது? மாம்பழம் வைக்க மாட்டோம். ஏன் மாம்பழம் வைக்கிறது இல்ல? எல்லாத்தையும் ஒரு காரணத்தோட தானே தமிழர்கள் செய்வாங்க. ஏன் மாம்பழத்தை வைக்கிறது இல்ல? ஏன்னா அந்த சீர்தட்டை எடுத்துட்டு போறோம்ல விசேஷத்துக்கு, அது வாழையடி வாழையாக அந்த குடும்பம் தழைக்க வேண்டும் என்பதற்காக செய்வது. இந்த எல்லா பழத்திலையும் நிறைய கொட்டை இருக்கும். கொட்டைங்கிறது அடுத்த தலைமுறை விதைக்கான ஒரு ஆணிவேர், அஸ்திவாரம். ஆனா மாம்பழத்துல ஒரே ஒரு கொட்டை தான் இருக்கும். அதனால யாரும் மாம்பழத்தை சீர்தட்டா வைக்கிறது இல்லை. இப்படி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட அத உன்னிப்பா பார்த்து பார்த்து செஞ்சவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு அழிந்து வரும் பறவைகள், விலங்குகள், இதுக்கெல்லாம் காற்ற அக்கறையை கூட, அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் காட்டுகிற அக்கறையை கூட அழிந்து வருகின்ற நம் மொழியை காப்பதிலே நாம் ஈடுபாடு கொள்ளவில்லை. நிறைவாக நேரம் ஆனதுனால ஒரே ஒரு வரியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இதுதான் உண்மையாகவே எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரி. இன்னைக்கு எல்லா மொழிகளையும் நம்ம நிச்சயமா கத்துக்கணும் தான், நான் இல்லைன்னே சொல்லல. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நான் பேச முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளைகள்லாம் எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்யறாங்க, எல்லா மொழியையும் கத்துக்கணும். இப்ப எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வோம், ஆனால் தாய்மொழியான நம் தமிழ் மீது மட்டுமே பற்றுக்கொள்வோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.